ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். இப்போ வந்து நாம் ரொட்டேஷ்னல் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் எ ரிஜிட் டைஅட்டாமிக் மாலிகுல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு டைஅட்டாமிக் அப்படின்னாலே 2 ஆட்டம் இருக்கிற மாலிகுல், அதோட ரொட்டேஷ்னல் எனர்ஜி ஸ்டேட் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம நார்மலாக எப்பயும் போல் டயக்ராம் வரைஞ்சிக்க போகிறோம். அந்த 2 ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி ரெண்டும் வேறு மாஸ் இருக்கிற ஆட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு ஆட்டம் வந்து M1 அப்படிங்கிற மாஸில் இருக்குது. ஓகேங்களா? சின்னதாக வரைஞ்சிட்டோம். இன்னொரு ஆட்டம் வந்து கொஞ்சம் M2 அப்படிங்கிற மாஸ் சைஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆட்டம் வரைஞ்சாச்சு. 2 ஆட்டமுக்கு நடுவில் வந்து ஒரு வெயிட்லெஸ் ராட் இருக்கிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இமேஜினேஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு டைஅட்டாமிக் மாலிகுல். ஓகேங்களா? விச் இஸ் நத்திங் பட் இது என்னது, M1 அப்படிங்கிற ஆட்டம் மாஸ் இருக்கிற ஆட்டம். திஸ் இஸ் M2 அப்படிங்கிற மாஸ் இருக்கிற ரெண்டாவது ஆட்டம். ஓகே, இதுக்கு ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சென்டர் ஆஃப் மாஸ் இதுக்கு இந்த ஆட்டம்ஸ்க்கு எங்கே இருக்கும்? ஸோ சென்டர் ஆஃப் மாஸ் வந்து கொஞ்சம் தள்ளி இங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இங்கே நாம் ஒரு நடுவில் ஒரு குச்சி மாதிரி இல்லை ஸ்கேல் மாதிரி வச்சோம்னா அது நிற்கும். கரெக்டாக? நடுவில் ஏதாவது ஒரு கல் வச்சோம்னா பேலன்ஸ் ஆகி நிற்கும். ஸோ அந்த பேலன்ஸ்ட் அந்த ஏரியா தான் என்னது, சென்டர் ஆஃப் மாஸ். இதை பற்றி ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வழக்கம் போல் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம O அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்போது இந்த டிஸ்டன்ஸ், அதாவது M1ஓட சென்டர்லேருந்து M2ஓட சென்டர் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா X அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி மேலே வச்சு பார்க்கும்போது, அதாவது இந்த M1ஓட சென்டர்லேருந்து இந்த O இருக்குது இல்லைங்களா, சென்டர் ஆஃப் மாஸ் O, அந்த O வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா X1. அதுவே சென்டர் பாயிண்ட், அதாவது அந்த ஓலேருந்து M2ஓட சென்டர் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா X2. ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறோம், இப்படி போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் X1, திஸ் இஸ் X2 டிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு கொஸ்டினில் போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்க, எனர்ஜி ஸ்டேட் கண்டுபிடிக்க போகிறோம். ரொட்டேஷ்னல் எனர்ஜி ஸ்டேட். எனர்ஜி ஸ்டேட் அப்படின்னாலே இங்கே ரொட்டேஷன் ஆகிறதுனால நாம் கைனெட்டிக் எனர்ஜி ஸ்டேட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சென்டர் ஆஃப் மாஸ் வழியாக ஒரு லைன் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வெர்டிக்கலாக, அதாவது பெர்பெண்டிகுலராக. அதாவது இந்த ரிஜிட் பாடிக்கு, அதாவது இந்த டைஅட்டாமிக் மாலிகுலுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்த பொறுத்து, அந்த ஆக்சிஸை பொறுத்து அது ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? அந்த ரொட்டேட் ஆகிற வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லுவோம், விச் இஸ் நத்திங் பட் ஒமேகா. ஓகேங்களா? ஸோ ஒமேகா அப்படிங்கிற ஆங்குலர் வெலாசிட்டியில் இந்த டைஅட்டாமிக் மாலிகுல் வந்து ரொட்டேட் ஆகிற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, இதிலிருந்து த கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேட்டிங் டைஅட்டாமிக் மாலிகுல் வந்து நம்ம எழுத போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் கைனட்டிக் எனர்ஜி என்ன ஃபார்முலா. நம்ம ஆல்ரெடி ஒரு காலத்தில் கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்னென்னு படிச்சிருப்போம். கைனட்டிக் எனர்ஜினா ஆஃப் mv² அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். கரெக்டாக? பட் இங்கே வந்து ரொட்டேஷ்னல் கைனட்டிக் எனர்ஜி ஒர்க் பண்ணுறதுனால இதை பொறுத்த வரைக்கும் கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி which is equal to ஆஃப் I ω². ஓகேங்களா? ஸோ I அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகா அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எப்படி இந்த ஈக்குவேஷன் வந்தது, அதாவது நமக்கு தெரிஞ்ச கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் mv² தானே, எப்படி ஆஃப் I ω² அப்படின்னு ரொட்டேஷ்னல் கைனட்டிக் எனர்ஜிக்கு வந்து வந்தது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஆக்சுவலி இது முன்னாடியே நடத்தியிருக்கணும், பட் நடத்தலை. இது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் நடத்துகிறேன். ஓகேங்களா? எப்படி இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷன் வந்தது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். ஓகே, ஸோ கண்டினியூ திஸ் வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போ வந்து கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா ஆஃப் I ω² அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஆங்குலர் மொமெண்டமுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். அதாவது ஆங்குலர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் ஏ ரொட்டேட்டிங் பாடிக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நம்ம ஆங்குலர் மொமெண்டம் வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எல் அப்படிங்கிற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கேபிட்டல் எல். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஃபார்முலா பார்த்திங்கன்னா L = I ω. ஓகேங்களா?
ஐனா என்ன, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஒமேகானா ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, இப்போ L ஈக்குவல் டு ஐ ஒமேகாவிலேருந்து எனக்கு இப்போ ஒமேகா மட்டும் வேணும். அப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? ஐ நீட் ஒன்லி ஒமேகா. ஒமேகா இங்கே வச்சுருவோம், ஐ வந்து மல்டிப்ளைல இருக்குது, அங்கே போனால் டிவைடாக வரும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் L டிவைடட் பை ஐ. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்துகிட்டு போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு half I ஒமேகாவுக்கு பதிலாக L டிவைடட் பை I ஒமேகா ஸ்கொயர். ஸோ L ஸ்கொயர் I ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணலாம். மேலே மல்டிப்ளைல ஒரு இருக்குது, கீழே டிவைடில் ஒரு இருக்குது. ஸோ ஐ கேன்சல் ஆகிடுமா? ரிமைனிங் யார் இருக்காங்க? L ஸ்கொயர் டிவைடட் பை 2I. கரெக்டுங்களா? ஸோ கைனெட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு L square divided by 2I. Okay, this is equation number 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் கிளாஸில், அதாவது போன கிளாஸில் ஒரு வீடியோ பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் எ டைஅட்டாமிக் மாலிகுலோட வீடியோ பார்த்தோம். கரெக்டாக? அதோட ஃபார்முலா என்ன வந்தது? I ஈக்குவல் டு மியூ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு கிடைச்சது. அதை நாம் அப்படியே எடுத்து அங்கே எழுத போகிறோம். ஓகே, we know that the moment of inertia of a rotating diatomic molecule. ஓகே, ஸோ I ஈக்குவல் டு மியூ எக்ஸ் ஸ்கொயர், அதை அப்படியே தூக்கி அங்கே எழுத போகிறோம். ஓகேங்களா? எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம we know that அப்படின்னு போட்டு எழுதுகிறோம். we know that நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி I ஈக்குவல் டு மியூ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் 4ல் இருக்கிற ஐ வேல்யூ இருக்குல்ல, அதை அப்படியே கொண்டு போய்ட்டு 3ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதாவது சப்ஸ்டியூட்டிங் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஓகேங்களா? சப்ஸ்டியூட் பண்ணலாமா? தட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு L ஸ்கொயர் டிவைடட் பை 2 டைம்ஸ் ஆஃப் மியூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வருமா? ஸோ இதுதான் இந்த டைஅட்டாமிக் மாலிகுலோட கைனெட்டிக் எனர்ஜி. ஓகேங்களா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 5. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ தான் என்னது? கைனெட்டிக் எனர்ஜி வேல்யூ, அந்த டைஅட்டாமிக் மாலிகுலோட கைனெட்டிக் எனர்ஜி. ஆனால் இது வந்து ஜஸ்ட்டு ஃபார் கிளாசிக்கல் மெத்தட் தான். இது ஜஸ்ட்டு கிளாசிக்கல் ஈக்குவேஷன், கிளாசிக்கல் ஃபார்முலா. ஓகேங்களா? அது வந்து இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, எனர்ஜி லெவல் எல்லாமே கண்டினியூவாக இருக்கும். எல்லா பாசிபிள் வேல்யூக்கும் எல் வேல்யூ, எல்லா பாசிபிள் எல் வேல்யூஸுக்குமே, அதாவது இந்த எல் வேல்யூஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த எல் வேல்யூஸுக்கு வந்து கண்டினியூவஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது கிளாசிக்கல் ஃபார்முலா தான் இது. அதுவே நாம் இப்போ குவாண்டமில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். குவாண்டமில் இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, குவாண்டம் டெரிவேஷன்ஸ் வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ according to quantum mechanics, QM நான் போட்டிருக்கேன். நமக்கு இந்த எல் சொன்னோம்ல, எல்னா என்ன? ஆங்குலர் மொமெண்டம் எல். அந்த எல்லுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா, எல் விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 இன்ட்டு ஹச் கிராஸ். ஓகேங்களா? இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 6 அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் ஜே அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? அவர் யார் அப்படின்னா, அவர் தான் டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். ஓகேங்களா? டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். டோட்டல் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர். இப்போது இந்த 6th ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த 6th ஈக்குவேஷனை கொண்டு போயிட்டு இந்த 5th ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். விச் இஸ் தட் இஸ் 6th கொண்டு வந்து 5th சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? KE விச் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர். அப்படின்னா என்னவா வரும்? ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடுமா? ஸோ நத்திங் பட் ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1
பட் ஹச் கிராஸுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் இல்லை. ஸோ அது வந்து என்னவாக இருக்கும், ஹச் கிராஸ் ஸ்கொயர்டாக மாறும். டிவைடட் பை ரிமைனிங் இருக்கிறவங்க அப்படியே எழுதுகிறோம். என்ன இருக்கா, 2 × μ எக்ஸ் ஸ்கொயர். ஓகேங்களா. கைனெட்டிக் எனர்ஜின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டேட். ஓகேங்களா, அதாவது ரொட்டேஷ்னல் எனர்ஜி ஸ்டேட்னு நம்ம சொல்லலாம். விச் இஸ் நத்திங் பட் எனர்ஜி ஸ்டேட் EJ which is equal to J into J plus 1 into H cross square divided by 2 into mu x square. This is equation number 7. ஓகேங்களா. This equation number 7 represents the rotational kinetic energy of a rigid diatomic molecule in quantum mechanically. ஓகேங்களா. குவாண்டம் மெக்கானிக்கல் இது வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்கலில் இந்த ஃபார்முலா வந்திருக்கு. அதுவே குவாண்டம் மெக்கானிக்கலில் பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபார்முலா கிடச்சிருக்கு. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து சம் ஸ்பெஷல் கேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பண்ணால் தான் இந்த எனர்ஜி ஸ்டேட் டயக்ராம் நீங்கள் வந்து வரைய முடியும். ஓகேங்களா. ஸோ ஸ்பெஷல் கேசஸ். ஓகேங்களா. ஸ்பெஷல் கேசஸ் போகிறப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வேளை J = 0 இருந்தால் என்ன ஆகும், ஈக்குவேஷன் 7 என்னவா சேஞ்ச் ஆகும், J 0 இருந்தால் J வந்து மல்டிப்ளைல இருக்குது. ஸோ இவங்க டோட்டலாக என்ன ஆகிடுவாங்க, 0 ஆகிடுவாங்க. கரெக்டாக E0 J வந்து 0 போட்டுருவோம் E0க்கு பதிலாக. ஸோ டோட்டலாக 0 ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்டு, ஒருவேளை J = 1 அப்படின்னா என்னவா மாறும், J = 1 அப்படின்னா E1 which is equal to 1 into 1 plus 1 into H cross square divided by 2 into mu into x square இப்படி இருக்குமா. ஸோ அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், 1 into anything அது anything தான். ஸோ 2 இருக்கும். மேலே 2 H cross square divided by 2 mu x square இருக்கும். மேலே இருக்கிற 2வும் கீழே இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிடுவாங்களா. ஸோ ரிமைனிங் யார் இருக்காங்க, E1 which is equal to H cross square divided by mu into x square. ஓகேங்களா. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 8. ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அதே தான் இதே ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். என்ன, J = 2 அப்படின்னு போட போகிறோம். 2ன்னு போட்டால் என்ன ஆகும், E2 which is equal to 2 into 2 plus 1 into H cross square divided by 2 into mu into x square. ஓகேங்களா. ஜஸ்ட்டு 7th ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 கேன்சல், ரிமைனிங் யார் இருக்கா, E2 which is equal to 3 H cross square divided by mu into x square. ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷனை பாருங்களேன், நம்ம ஆல்ரெடி E1 கண்டுபிடிச்சோம். அங்கே யார் இருக்கா, H cross square divided by mu into x square இருக்காங்க. அவரே மாதிரியே இங்கே இருக்காங்களா, H cross square divided by mu into x square இருக்காங்களா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை லைட்டாக சேஞ்ச் பண்ணி இப்படி எழுதலாமான்னு பாருங்கள். E2 which is equal to 3 times of E1 எழுதலாமா. இவங்க ஃபுல்லாக சேர்ந்தா E1, ஸோ அவங்களுக்கு E1 போட்டோம். ஓகேங்களா. பட் அப்படி இருந்தாலும் நம்ம இதை தான் ஈக்குவேஷன் நம்பர் 9 வச்சுக்க போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 4th கேஸ் J = 3 அப்படின்னு நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா. J = 3ன்னு வச்சா என்ன ஆகும், 7th ஈக்குவேஷனில் Jக்கு பதிலாக 3 போட்டோம்னா E3 which is equal to 3 into 3 plus 1 into H cross square divided by 2 into mu into x square. ஓகேங்களா. ஸோ 3 into 3 plus 1 4 into H cross square divided by 2 into mu x square. ஓகேங்களா. ஸோ கீழே 2 இருக்குது, மேலே 4 கேன்சல் பண்ணால் 2. ஸோ at finally we got E3 which is equal to 3 2s are 6 H cross square divided by mu into x square. ஓகேங்களா. இதுவும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்சது H cross square இருக்குங்களா. ஸோ H cross square divided by mu into x square பதிலாக நம்ம E1 போட்டுக்கிறோம். ஸோ நமக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும், அதாவது இந்த 10th ஈக்குவேஷன் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும், E3 which is equal to
6 டைம்ஸ் ஆஃப் E1. ஓகேங்களா? ஸோ நமக்கு இதிலிருந்து நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதாவது ஃபஸ்ட்டு 0 கிடச்சிச்சு, அடுத்து E1, அடுத்து 3E1, அடுத்து 6E1. ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம கொடுத்ததுக்கு பதிலாக நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுத போகிறோம். அதாவது இங்கே நம்ம ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சதுக்கு வந்து நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் பாருங்கள். EJ which is equal to EJ which is equal to J into J plus 1 divided by 2. இந்த h cross squared into mu x squared போல் நம்ம யாரை போடுறோம்? E1 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? E1. ஸோ இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபார் ஃபைண்டிங் எனர்ஜி ஸ்டேட்ஸ் ஆஃப் எ டைஅட்டாமிக் மாலிகுல். ஓகேங்களா? இதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம இதில் நீங்களே பாருங்களேன். இப்போ ஒருவேளை E1 அப்படின்னு போட்டோம்னா 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 2 வந்துடும். மேலே 1 + 1 2 வரும். 2 2 கேன்சல். ஸோ E1. ஸோ நமக்கு E1 என்ன, அதாவது E1 தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஒருவேளை இங்கே 2 போடுங்க. 2 போட்டிங்கன்னா 2 2 கேன்சல். ஸோ 3E1 கிடச்சிருச்சா? ஒருவேளை 3 போட்டால் E3 என்ன வரும்? மேலே 4 இருக்கும். 4 2 கேன்சல் 2 2 3s are 6. ஸோ 6E1. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு எனர்ஜி ஸ்டேட் டயக்ராம் வரைய போகிறோம். பாருங்கள். ஸோ எனர்ஜி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ கீழே இருக்குது இல்லைங்களா, அதுதான் எனர்ஜி ஸ்டேட் லெவல் 0. ஓகேங்களா? E0. அதை பொறுத்த வரைக்கும் E0னா எப்போ E0வாக வரும்? J = 0வாக இருக்கும்போது. ஸோ திஸ் இஸ் J = 0 அப்படிங்கிற பார்ட்டில் E0. ஓகேங்களா? அடுத்து J = 1 அப்படிங்கிற ஸ்டேட். J = 1ஆக இருக்கும்போது நமக்கு E0 வேல்யூ, அதாவது E வேல்யூ என்ன கிடச்சிது? E1 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு J = 2ஆக இருக்கும்போது நமக்கு E2 வேல்யூ என்ன வந்துடுது? 3 டைம்ஸ் ஆஃப் E1. அப்போ இந்த கேப் நம்ம ஒரு வேளை 1 சென்டிமீட்டர் வச்சோம்னா இந்த கேப்பை 3 சென்டிமீட்டர் நம்ம கொண்டு போகணும். ஓகேங்களா? பட் அவ்வளோ பெருசு கொண்டு போனால் இடம் பத்தாது. ஸோ நான் இவ்வளோ தூரம் கொண்டு போய்க்கிறேன். ஓகே. ஸோ சாரி 2 தான் கொண்டு போகணும். கரெக்ட். ஓகே, 2 சென்டிமீட்டர். ஸோ E2ஓட வேல்யூ J = 2 அப்படின்னா E2 வந்து இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஒருவேளை J = 3 அப்படின்னா கீழே இருந்து 6 டைம்ஸ் ஆஃப் E1. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் E3 வேல்யூ, அதாவது J = 3ஆக இருந்தால் E3. ஸோ அப்படியே நம்ம அன்லிமிட்டடாக போயிட்டே இருக்கலாம். ஒரு வேளை லாஸ்ட்டில் ஒரு வேல்யூ இன்னும் கொஞ்சம் நீளமாக போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எக்ஸட்ரா. ஓகேங்களா? எக்ஸட்ரா போயிட்டு ஒருவேளை இங்கே J = J அப்படின்னு வந்தால் இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம எழுதின அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஜென்ரல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். விச் இஸ் நத்திங் பட் J = Jவாக இருக்கும்போது J × J + 1 divided by 2 × E1 அப்படிங்கிற வேல்யூ இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் எனர்ஜி ஸ்டேட். இந்த எனர்ஜி ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி வந்து நம்ம ஒருவேளை இதை ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் எனர்ஜி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் எனர்ஜி டயக்ராம். இந்த நம்ம கண்டுபிடிச்ச அந்த எனர்ஜிஸ் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட எனர்ஜி டயக்ராம் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ இதை எழுதிட்டு கடைசியாக ஃப்ரம் தி above results we can confirm the rotational kinetic energy of rigid diatomic molecule is quantized and discrete. ஸோ இங்கே நம்ம கிளாசிக்கல் கண்டினியூஸ்னு சொன்னோம். ஆனால் இங்கே நம்ம குவாண்டம் மெத்தட் யூஸ் பண்ணனால, அதாவது அக்கார்டிங் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணனால இது வந்து குவான்டைஸ்ட் பண்ணிட்டோம். அண்ட் இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்னா டிஸ்க்ரீட்டாக இருக்குது.
ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே.